நண்பர் ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள். ராகுல் காந்தி அவர்கள் அந்தமான் தீவில் கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் ஒரு திட்டம் மத்திய அரசு அது கொண்டு வர இருக்கின்ற ஒரு திட்டம். அது ஸ்ட்ராட்டஜிக்கல் எக்கனாமிக்கல் அது நமக்கு பலம் சேர்க்கின்ற திட்டம், சீனாவுடைய ஆதிக்கத்தை குறைக்கின்ற திட்டம். அந்த திட்டத்தில் ஒரு பகுதி அந்த தீவில் இருக்கிற ஒரு பகுதி காட்டை அப்புறப்படுத்தி இல்லை கொஞ்சம் விலக்கி அது திட்டத்தை கொண்டு வர திட்டமிட்டிருக்கிறார்கள். இதற்கு மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்கள் அதை கடுமையாக எதிர்க்கின்றார். அந்த இடத்த போய் பார்வையிட்டு அவ்வளோ பெரிய மரத்தை அழிக்கிறாங்க, இவ்வளோ பெரிய மரங்கள்லாம் அழியும் அப்படிலாம் சொல்லி அது அவருடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றார். அவருடைய எண்ணங்களுக்கும் அவருடைய உணர்வுகளுக்கும் நிச்சயமாக நாங்கள் மதிப்பளிக்கின்றோம். ஏன்னா நானும் ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர். ராகுல் காந்தி அவர்கள் இது என்வாயர்மெண்ட் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் சொல்லியிருக்கார். அது நானும் அதுக்கு உடந்தையா இருக்கிறேன். அந்த கருத்துக்கு நானும் உடந்தேன். அதே மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் இந்த மேகதாது அணை கட்டினா 12,500 ஏக்கர் காடு, பழமையான காடு, அவ்வளோ விலங்குகள் இருக்கு, வன விலங்குகள்லாம் இருக்கு, அதையெல்லாம் அழிகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. அதே உணர்வை வைத்து மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்கள் இந்த மேகதாது திட்டத்தையும் எதிர்க்க வேண்டும். எதிர்ப்பது மட்டும் கிடையாது, அவருடைய காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கின்ற முதலமைச்சரிடம் சொல்லி இதை கொண்டு வராதீர்கள், காடு அழியும், சுற்றுச்சூழல் அழியும், வன விலங்குகள் அழியும், பிற்காலத்தில் பிரச்சனை பெரிய அளவில் சூழல் பிரச்சனை வரும் என்று அறிவுரை சொல்ல வேண்டும். இதான் எங்களுடைய கோரிக்கை. நாங்கள் ராகுல் காந்தி கிட்ட சண்டை போடுறது கிடையாது. அவருடைய எண்ணமோ எங்களுடைய எண்ணமோ ஒண்ணுதான், ரெண்டும் ஒரே கருத்து தான் நாங்கள் சொல்றோம். அந்தமானுக்கு ஒரு நீதி, கர்நாடகா ஒரு நீதி கிடையாது. எங்கே சூழல் பாதிக்கப்பட்டாலும் அதை விடக்கூடாது, அதான் நம்முடைய கடமை. அதனால இதை ஒரு வேண்டுகோளாக நான் மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி இடம் நான் வைக்கின்றேன். இல்ல அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதுலயும் கொஞ்சம் சட்ட சிக்கல்லாம் இருக்கு. இப்போ நம்ம ராசி மணல் கேட்டோம்னா கர்நாடகா என்ன சொல்லுவாங்க, நாங்க மேகதாது கட்டிக்கிறோம், நீங்க ராசி மணல் கட்டிங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்க ஏத்துப்பீங்களா என்ன? அப்போ தண்ணி வராது. நாங்க இது கர்நாடகா கிட்ட இரு மாநில ஒப்பந்தத்தை அடிப்படையில் இது வரைக்கும் ஒரு ஒப்பந்தத்தையாவது மதிச்சிருக்காங்களா? கர்நாடகாவில் ஒரு ஒப்பந்தத்தாவது மதிச்சிருக்காங்களா? சொல்லுவாங்க, நாளைக்கு நேரெதிராக செயல்படுவாங்க. கர்நாடகா நம்பகத்தன்மை இல்லை. அது யார் வந்தாலும் சரி, இப்போ இருக்கிற டிகேஎஸ் மட்டும் கிடையாது, யார் வந்தாலும் கடந்த காலத்தில் நம்ம பார்த்துட்டோம். உச்ச நீதிமன்ற தீர்ப்பையே மதிக்கல, அவங்க நடுவர் மன்றம் தீர்ப்பை மதிக்கல. கடந்த முறை நீர் பகிர்கின்ற அந்த ஒப்பந்தத்தை அக்ரிமெண்ட்டே இது மதிக்கல. அதனால இவங்க கிட்ட போய் ஒப்பந்தம் போய் பேசுறதுல ஒண்ணுமே வேலைக்கு ஆக போறதில்ல. தமிழகத்தை இவ்வளவு எதிர்ப்பு இருக்கு, மத்திய அரசு மௌனமாவே இருக்காங்க. இது குறித்து அவங்க ஒரு பதில் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொல்ல வைக்கணும். இப்போ ஜல்லிக்கட்டு எப்படி பண்ணாங்க? ஜல்லிக்கட்டும் மத்திய அரசு தடை பண்ணாங்க. இங்க அவ்வளவு குரல் கொடுத்தாங்க இளைஞர்கள்லாம், அவங்களே வந்தாங்க, கோடிக்கணக்கான இளைஞர்கள் வந்தாங்க. வேற என்ன பண்ணாங்க? அடுத்தது மத்திய அரசு என்ன பண்ணாங்க? அதை ஏற்றுக்கிட்டாங்க. உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணாங்க? அதை ஏற்றுக்கிட்டாங்க. அந்த வகையில் அதற்கு தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக இருக்க மாட்டாங்க. நமக்கு ஒரே ஆதரவு நீதிமன்றங்கள் தான். உச்ச நீதிமன்றம், பசுமை தீர்ப்பாயம் அப்படிலாம் போயிட்டு பல வழக்குகள் பல திசையில் போட்டு 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 இதை வரவிடாமல் அதை பார்த்துக்கணும். அதே போன்று